ஒரு பிகினரால ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம கிராக் பண்ண முடியுமா? இந்த எக்ஸாம பாஸ் பண்ணணும்னா எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? அண்ட் இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நெறைய பேருக்கு நம்ம வீடியோவ ஷேர் பண்ணிவிடும். ரைட். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பிகினரால பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வர வெயிட் பண்ணக்கூடாது. எல்லா விதமான அரித்மெடிக் டாபிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரிலிம்ஸ் லெவல்ல, மெயின்ஸ் லெவல்ல ஒரு 5லிருந்து 7 டாபிக்ஸ் ஆச்சு நீங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ற மாதிரி. கரண்ட் அஃபயர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இங்க பெரிய கேம் ப்ளே பண்ணும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய பிரிப்பரேஷனைய நீங்க ரெடி பண்ணிக்கணும். இத பண்ணா ஒரு பிகினரால கிராக் பண்ண முடியும். ஆனா, இதுல வேக்கன்ஸீஸ் கம்மி. நெறைய பேர் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அப்ளை பண்ணாம போயிடுவீங்க. உங்களுக்காக தான் இத நான் சொல்லப் போறேன். இந்த எக்ஸாமுக்கு நீங்க பிரிப்பேர் பண்றதுனால, 1 இத அச்சீவ் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? இது என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. 1 இத அச்சீவ் பண்ணிருவீங்க. டூ டூ ஆர் மெயின்ஸ் ஆச்சு போய் வருவீங்க. அட்லீஸ்ட் மெயின்ஸ் ஆச்சு போய் வருவீங்க. ரைட்டுங்களா? ஓகே. மெயின்ஸ் கூட போல சார் நான் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஒரு எஃபோர்ட் போடுவீங்க இல்லையா? அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எஃப்சிஐ எக்ஸாம்ல கேரண்டியா உங்களுக்கு வேலை வாங்கி குடுக்கும். அதுக்கு நான் ஷூரா உறுதி குடுப்பேன். யாருன்னா, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு, ஆர்பிஐ எழுதிட்டு, நான் எஃப்சிஐ கிளியர் ஆயிரும்னான்னு கேட்கக்கூடாது. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு உண்மையாவே எஃபோர்ட் போட்டீங்க இல்லையா? 100% எஃபோர்ட் போட்டீங்க இல்லையா? அந்த எக்ஸாமுக்காக உழைச்சீங்க இல்லையா? அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுடைய அன்பார்ச்சுனேட்னால அன்னைக்கு எக்ஸாம் சரியில்லாம போயிருந்தா, உங்களால கிராக் பண்ண முடியாது. இல்ல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல அப்டின்னா, ஹை லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம கிராக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல அப்டின்னா, கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எஃப்சிஐ எக்ஸாம், ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ஏப்ரல், ஜூன்ல நடக்கக்கூடிய எக்ஸாம். ஜூன்ல தான் இது பிரிலிம்ஸே வருது. ஸோ, நீங்க பண்ண பிரிப்பரேஷன் அப்படியே எஃப்சிஐ எக்ஸாம்ல இம்பாக்ட் ஆகும். எக்ஸாம் லெவல்ல பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டே 1ல இருந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு சைமல்டேனியஸா பிரிப்பேர் பண்ணா தான், நீங்க இந்த எக்ஸாம்ல ஒரு சான்ஸே எடுக்க முடியும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ட பொறுத்தவர. ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க. பிகினர், டாப்பர், ரிப்பீட்டர், வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வருவாங்க. எதையுமே நீங்க எடுத்துக்காதீங்க. யாரெல்லாம் ஆர்ஆர்பி கிளர்க்லேருந்து பிரிப்பேர் பண்ணிட்டே வரீங்களோ, அவங்க ஜஸ்ட் உங்களுடைய பிரிப்பரேஷன கிவ் அப் பண்ணாம கன்டின்யூ பண்ணாலே இந்த எக்ஸாம கிராக் பண்றதுக்கான ஒரு சான்ஸஸ் இருக்கும். நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். 20 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், 30 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீட் குறைஞ்சிரும். உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சது அப்படின்னா, இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியாது. ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணத விட பல மடங்கு அதிகமா இந்த எக்ஸாம்க்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஸ்பீட்ல. அண்ட் அப்ரோச்சஸ் நுணுக்கமா இருக்கணும். அண்ட் உங்களுக்கு தேவையான அப்ரோச்சஸ நம்ம மெயின்ஸ் பேட்ச்ல நவீன் சார் அதாவது வெனோம் சார் கிட்டயும் என்னால என்ன பண்ண முடியுமோ நானும் கண்டிப்பா உங்களுக்கு மெயின்ஸ்ல என்ன தேவையோ அத நாங்க உங்களுக்கு புரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆப்டி அண்ட் ரீசனிங்காக. முடிஞ்சா அதர் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்றோம். இருக்கக்கூடிய டைம் அவைலபிலிட்டி பொறுத்து. ஓகேங்களா? மத்த செக்ஷன்லயும் நீங்க ரெகுலரா இப்போ இருந்தே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு இது டார்கெட்டா இருந்தா. அண்ட் நீங்க பண்ணக்கூடிய பிரிப்பரேஷன் எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஏன் வேஸ்ட் ஆகாது அப்டின்னா, அடுத்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும். வேற இன்சூரன்ஸ் எக்ஸாம். இத கிராக் பண்ணலனா கூட கண்டிப்பா அத நீங்க கிராக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லையா, ஹை வேக்கன்சி ரெக்ரூட்மென்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சிஐ அசிஸ்டன்ட். ஸோ அத நீங்க கிராக் பண்ண நெறைய சான்ஸஸ் இருக்குல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றேன், யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. டைம மட்டும் ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணி பிரிப்பரேஷன்ல இருங்க. ஹை லெவல்ல இப்பயே ஸ்டார்ட் பண்ணலனா கூட பரவால்ல. ஹை டைம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணலனா கூட பரவால்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே ஸ்டார்ட் பண்ணி, உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸ எகைன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சா வேலைக்கே ஆகாது. இப்போ இருந்தே படிங்க. உங்களுடைய டார்கெட் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டா இருந்தா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வேற எந்த பேங்க் எக்ஸாமும் இந்த இந்த ஜாப்க்கு பக்கம் கூட வந்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வொர்க் லைஃப் பேலன்ஸ்லேருந்து, சேலரிலேருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் அப்டின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. பேங்க் ஜாப், இன்சூரன்ஸ் ஜாப்ப விட பல மடங்கு இது பெட்டரான ஜாப். ஈவன் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓல இருக்கவங்களும் வந்து இத ட்ரை பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் ஆர்பிஐ கிரேட் பி அப்படிங்கிறது தான் எல்லா பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய கனவு. அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அச்சீவ் பண்ண பாருங்க. அச்சீவ் பண்ண முடியலையா, அதுலேருந்து எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ அடுத்த எக்ஸாம்க்கு கடத்துங்க. கண்டிப்பா அந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். ஒரு ஆர்பிஐ ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறவங்க கரெக்ட்டா படிச்சா எந்த எக்ஸாமும் அடுத்த வருஷம் கிராக் பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா, அவங்க எல்லா கான்செப்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணா தான் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல உங்களால அந்த உழைப்ப அறுவடை பண்ண முடியும். எந்த எக்ஸாம் ஆச்சு நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணிருவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய டேஸ ப்ராப்பரா இப்போ இருந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன்.
வெயிட் பண்ண வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் வர வர. வெயிட் பண்ணி, அப்ளை பண்ணி, ஹால் டிக்கெட் வந்து, இந்த மாரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கா வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி வெயிட் பண்ணா, மேபி இதுக்கு முன்னாடி நடந்த வேக்கன்சி எக்ஸாம்ஸ்க்கு அது சூட் ஆயிருக்கலாம். ஆர்பிஐ அப்படிங்கிறது, நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க காம்படிஷன பீட் பண்ணி தான் மேல ஏறி போற மாரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்க பீட் பண்ணி போணும்னா, அவங்க இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு மேபி எக்ஸாம் ப்ராசஸ் இருக்காது, ஸ்பீடு இருக்காது. எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இப்ப தான் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிராக் பண்ணக்கூடிய அந்த 30லிருந்து 60 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுல நீங்க ஒருத்தரா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கான்ஃபிடென்ட்டா படிங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணணுன்ற எண்ணம் வேண்டாம். இந்த எக்ஸாமுக்கு என்னால எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, அத நான் போடுறேன். கிளியர் பண்றதும், கிளியர் பண்ணாததும் அன்னைக்கு எக்ஸாம்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியத பொறுத்து. பட் இந்த எக்ஸாம் நான் அடிக்க என்னால என்ன பண்ண முடியுமோ, அத நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களால கிராக் பண்ண முடியும். இல்ல நான் கிராக் பண்ணியே ஆகணும்னு பிரஷர் எடுத்துக்கிட்டாலும் இந்த எக்ஸாம கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. எஃபோர்ட் போடுறது மட்டும் தான் உங்களுடைய வேல. ஓகேங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல உதவிகரமா இருக்கும். எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பேட்ச்ச யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வெனம் சாருடைய அப்ரோச் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் என்கிட்ட நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெனம் சாருடைய அப்ரோச்சஸ் அண்ட் என்னுடைய சேனல்ல குடுக்கக்கூடிய எக்ஸாம் அப்ரோச், அம் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்டேட்டு, ப்ரெடிக்ஷன், அனலைசிஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ஸையும், இந்த கோர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய பிரிப்பரேஷன்ல. உங்களுடைய தன்னம்பிக்கைய மட்டும் விட்றாதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டாப்பருக்கான எக்ஸாம் அப்டின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போயிறாதீங்க. ஈவன் தோ நீங்க எவ்ளோ பிகினரா இருந்தாலும், ஒரு முயற்சிய போடுங்க. நீங்க பிகினர்ல இருந்து லெஜெண்டாவோ, இல்ல சீனியர், அட்வான்ஸ் அந்த லெவலுக்கு போயிருவீங்க. இந்த எக்ஸாமுக்கு போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது. உங்கள அந்த இடத்துக்கு நகர்த்திட்டு போயிரும். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. நம்மளுடைய ஆப்போடைய லிங்க்கையும், அம் வெப்சைட்டோட லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க நம்ம ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இன்னும் தெரியல. iPhoneல மேக் லேப்டாப்புக்கும் சரி, மொபைலுக்கும் சரி ஆப் இருக்கு. லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் யூசர்ஸ்க்கும் ஆப் இருக்கு. வெப்சைட்லயும் நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. ஸோ எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் நம்மளுடைய கோர்ஸ் அப்படிங்கிறது அக்சஸபிளா இருக்கும். ஸோ பிடிஎஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியா அப்லோட் பண்ற மாரி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வீடியோ மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பிடிஎஃப்ஸும் நம்ம கோர்ஸ்ல புரொவைட் பண்ணிருவோம். கன்டென்ட் பிரிப்பரேஷன் பக்காவா போய்க்கிட்டு இருக்கு. மண்டே அடுத்த வாரத்துல இருந்து வெனம் சார் அவருடைய கிளாஸஸ கன்டின்யூ பண்ணுவாரு. ஒரு ஹெல்த் இஷ்யூனால பாஸ் ஆயிருக்கு கோர்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க நம்ம கோர்ஸ், ஆப், வெப்சைட், சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்ல, பல விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே பியூர் அவருடைய டேலண்ட், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரே இடத்துல. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க, பிரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. முக்கியமா உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.